जननी जन्म सौख्यानां वर्धनी कुलसंपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका सूर्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः। गजाननं भूतगणादिसेवितं कपित्थजम्बो फलसारभक्षितम् उमासुतं सोहविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। इष्टदेवता कुलदेवता नक्षत्र देवता प्रार्थना देवता குலதெய்வத்துடைய துணை கொண்டு மாத்ரு தேவதா பித்ரு தேவதா துணை கொண்டு இந்த வார ராசி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். ஆனி மாதம் 30ஆம் தேதி முதல் ஆடி மாதம் 3ஆம் தேதி வரையிலான வார ராசி பலன் என்று சொல்லக்கூடிய 19/7/2025 வரை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். 14லிருந்து 19 வரையில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கன்னிராசி நேயர்களே, கண்களில் சோகம், ரொம்ப எப்படி சொல்கிறது தெரியல, கண்களில் சோகம், அப்படியே பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. யாரை நீங்கள் நம்புனீங்களோ இப்போ அவங்களே உங்கள் மனதை புண்படுத்தலாம். உங்கள் அமைதியை கெடுக்க சிலர் திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள். எச்சரிக்கையாக இருங்க. மூட்டு வலி, வாயு, உணவில் கவனம் இருந்தால் உடல் கவனமாக பார்த்துக்கோங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னா உடல்நிலை பாதிப்பு, ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள் இப்போ திரும்ப வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். பணம் வரும்போதெல்லாம் செலவும் சேர்ந்தே வரும். கடன் கொடுத்தவர்கள் அழுத்தம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். பணத்தில் கவனமாக இருக்கவும். பணியிடத்தில் உங்கள் முயற்சிக்கு உரிய மதிப்பு கிடைக்காமல் போகும். அமைதியாக இருந்தால்தான் இந்த வாரத்தை கடக்க முடியும், இல்லைன்னா பிரச்சனை பண்ணுவாங்க. கணக்கு பத்திரம் கிழிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். கணக்கு பத்திரம் கிழிக்கக்கூடிய சூழ்நிலை வரும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ராசி பலன் என்று சொல்லக்கூடிய இந்த வார ராசி பலன் சொல்கிறோம் இல்லையா, அவங்களுக்கு இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு இப்போ நான் சொன்னது எல்லாமே உண்டு. துணிச்சலும் மன வலிமையும் எப்பொழுதும் இருக்கக்கூடிய கன்னிராசி நேயர்களே, குழப்பமின்றி செயல்படும் உங்களுக்கு ஒரு பொன்னான சில நேரம் இது. சில விஷயங்கள்லாம் சக்ஸஸ் பண்ணக்கூடிய நேரம் இது. இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன விஷயத்தில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் தான், அதாவது ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர், வருமுன் காப்போம். ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சிறு சிறு தடைகள் நீங்கும். சில பேர் பணம் கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாற்றுவான். கவனமாக இருங்க. எதிலும் பொறுமையை கையாளுவது நல்லது. எதிர்பாராத நல்ல முன்னேற்றம் வரும். சக பணியாளர்கள் ஒத்துழைப்பு தருவார்கள். வீண் கோபம் வேண்டாம், படபடப்பு வேண்டாம். வீண் கோபம், படபடப்பு இதெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் அதிகமாக தான் இருக்குது, வேண்டாம், குறைச்சிக்கோங்க. உடல் நலம் கவனம் தேவை. கணவன் மனைவி ஒற்றுமை வேண்டும். வாக்குவாதம் தவிர்க்கவும். வாகன செலவுகள் அதிகரிக்கும். வண்டி வாகன செலவுகள் அதிகரிக்கும். சுப செலவுகள் ஏற்படும். வீண் செலவுகளை தவிர்க்கவும். எதையும் பேசி முடிவு செய்யுங்கள், குழப்பம் தீரும். இடமாற்றம், ஏதாவது ஒரு சில மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. சின்ன சின்ன விஷயத்தில் சிக்கல்கள் மறையும். மனக்கவலைகள், மனக்குமரல்கள் அதிகமாக இருக்கும். யாரை நம்புறது, யாரை நம்பாமல் இருக்கிறது, என்ன செய்கிறது, வேலையும் கிடைக்க மாட்டேங்குது, பிரச்சனையாக இருக்குது. வேலையும் போயிடுத்து, சில பேருக்கு வேலையும் கிடைக்கல, என்னதாண்டா நமக்கு தலையெழுத்துது அப்படிங்கிற மாதிரிலாம் சிலருக்கெல்லாம் இருக்குது. எல்லாத்துக்குமே ஒரு நல்ல நேரம் அப்படிங்கிறது உண்டு. ஸோ கவலைப்படாதீங்க. சொல்வாக்கும் செல்வாக்கும் உயரும். திருமணம் பேசலாம். இந்த நேரத்தில் திருமணம் பேசலாமா அப்படின்னு உங்களுக்கு அந்த யோகம் இருந்தால் கண்டிப்பாக பேசலாம். திருமண யோகம், திருமணம் சம்மந்தப்பட்டது பேசலாம். வேலையில் இருப்பவர்களுக்கு பணி சுமை இருக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். செய்யலாமா வேண்டாமா, எப்படி செய்கிறதுங்கிற மாதிரியெல்லாம் இருக்கும். தொழில் சார்ந்த விஷயங்களில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். மறுமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில பேர் உங்களை தேடி காதல் சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. உங்களை தேடி லவ் சொல்லக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் உண்டு.
பிரேக்கப் ஆனதெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் இந்த இதில் வந்து சில பிரேக்கப் ஆன விஷயங்கள்லாம் சில பேர் கூப்பிட்டு திரும்ப பிளாக் பண்ணியிருந்தவங்களாம் அன்பிளாக் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் வரும். பெண்கள் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் பெண்கள் எச்சரிக்கையான ஒரு வாரமாக இருக்கணும். யார்கிட்டையும் வாக்கு கமிட்மெண்ட்ஸ்லாம் பண்ணிக்காதீங்க, கவனமாக இருங்க. உங்களுடைய விஷயத்தில் நீங்கள் கவனமாக எச்சரிக்கையாக இருங்க. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள், நீதித்துறையில் இருக்கக்கூடியவர்கள், சார் பதிவாளர்கள், அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய கன்னியா ராசிக்காரர்கள் எச்சரிக்கையுடன் இருங்கள். மறைமுக பிரச்சனைகள், மறைமுக எதிரிகள் சில பிரச்சனைகள்லாம் உண்டு பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்புறம் நீங்கள் தான் மாட்டிட்டு முக்கியம். யாருக்கும் ஜாமீன்லாம் பண்ணுறது, எது செஞ்சாலும் யோசித்து செய்யுங்க. கடை சம்மந்தப்பட்டவர்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் நல்லா இருக்கும். உங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் உங்கள் ராசிப்படி ரொம்ப நல்ல சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னால் 82% வரைக்கும் சிறப்பாக இருக்குது. பண வரவு, பண சில விஷயங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு 82% வரைக்கும் நல்லா இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மூவானூர் போயிட்டு வாங்க. மூவானூர் எங்கே இருக்குன்னு பார்த்து மூவானூர் போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய நல்ல மாற்றங்கள், நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து சேரும். அடுத்ததாக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோவில் பக்கத்தில் இருந்துன்னா போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ஐயப்பன் கோவில் போயிட்டு வாங்க. ஐயனார் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இதெல்லாம் உங்களுக்கு உங்கள் ராசிப்படி சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும். கன்னிராசி பொறுத்தளவுக்கு ரொம்ப பிரீதமான தெய்வம்னு சில பேருக்கு இருக்கும். பிரீதமான தெய்வம்னு சொன்னால் கன்னிராசி பொறுத்தளவுக்கு மகாவிஷ்ணு, முருகப்பெருமான், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரீதமான தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி வந்து பார்த்திங்கன்னா புத பகவான், புதனுக்கு அதிபதி மகாவிஷ்ணு பெருமாள். திருப்பதிக்கு போயிட்டு வந்தால் நல்ல மாற்றங்கள், நல்ல முன்னேற்றங்கள், நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். கன்னிராசி பொறுத்தளவுக்கு இருக்கக்கூடிய மனக்குமரல்கள் நீங்கணும், சில கெட்ட விஷயங்கள்லாம் மறையணும். இந்த மாதிரியான சில சூழ்நிலைகள்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த மாதிரி தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நிறையா பண்ணுங்கள். எவ்வளோக்குள்ள நீங்கள் தெய்வ வழிபாடு பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ள உங்களுக்கு சிறப்பான வாரமாக அமையும். இதுதான் உங்கள் ராசிக்கு இருக்கக்கூடிய சில விஷயங்கள். ஸோ இதெல்லாம் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணினீங்கன்னா நல்லது. கோபத்தை குறைத்து அடுத்தடுத்து நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுங்கள், சக்ஸஸ் பண்ணுங்கள். சரியா? சுபம். வாழ்க வளமுடன். இந்த வாரம் நம்ம ராசி பலன்கள் எல்லாமே நம்ம பார்த்தோம். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொது ராசி பலன்கள். இந்த ராசிக்கு இப்படியெல்லாம் இருக்கும், இந்த ராசிக்கு இப்படியெல்லாம் இருக்குங்கிறத நம்ம பொதுவாக கணித்து நம்ம சொல்லக்கூடியது. இது வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு 100% இதுவே அவங்களுக்கு தனக்கு சொன்ன மாதிரியே இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பளிச்சு எனக்கு சொல்கிறதில்ல, சுவாமி சொல்கிற சில விஷயங்கள் எனக்கு ஒத்து போகிறது அப்படின்னு சொன்னால் சில பேருக்கு ஒத்து போகாது. சரிங்களா? உங்களுடைய சுய ஜாதகம், ஜென்ம ஜாதகம்னு இருக்கும். உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறையாவது நீங்கள் பார்த்தால்தான் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு சில கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் என்னோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் அந்த நம்பரில் தொடர்பு கொண்டு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் சொன்னீங்கன்னா அந்த பிரச்சனைகள் என்னங்கிறத பார்த்து அதை தீர்த்து வைக்க முடியும். அதுக்கு என்ன சொல்யூஷன்ஸ் சொல்லலாம், எப்படி இருக்கும், அது திருமண விஷயமா இருக்கட்டும், வீடு விஷயமா இருக்கட்டும், குடும்ப நலனாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது தீர்த்து வைக்கப்படும். அதே போல் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கக்கூடியது அப்படின்னு சொல்லும்போது சென்னை நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜாதகம் பார்க்கறது, திருமண பொருத்தம் பார்க்கறது, வாஸ்து பார்க்கறது, எண்கணிதம், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ராசி கற்கள், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கைரேகை சம்மந்தப்பட்டது, பிரசன்னம், ஆரூடம், டேரட் ரீடிங் எல்லாமே நம்ம இதில் பார்க்கறத எல்லாமே நான் பார்க்குறேன். உங்களுக்கு இதில் என்ன பார்க்கணும், ஒரு வீடியோ காலில் பேசுங்க, ஒரு நார்மல் காலில் பேசுங்க. உங்களுக்கான விஷயத்தை நீங்கள் நிறையா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்றைக்குமே உங்களுடைய, நான் இப்போ சொல்லியிருக்கிறது, இப்போ உங்களுடைய ஜாதகம் எனக்கு தெரியாது. இப்போ நீங்கள் கமெண்ட்டில் நீங்கள் சொல்லலாம், சுவாமி எனக்கு இது நடக்கலை அப்படின்னு. அதாவது உங்களுடைய சுய ஜாதகம்னு ஒன்று இருக்கா இல்லையா? அதாவது நீங்கள் மேஷ லக்னத்துலேருந்து மீன லக்னத்தில் வரைக்கும் ஒரு லக்னத்தில் பிறந்திருப்பீங்க. நீங்கள் பிறக்கும் பொழுது கிரகங்கள் எங்கெங்கே இருக்கோ, இப்போ கோச்சார ரீதியாக எந்தெந்த இடத்துல இருக்கோ அதை வச்சு தான் பலன்களே. அப்படி அந்த பலன்கள் நம்ம பார்க்கும் பொழுது சிலருக்கு மாறுபடும், சிலருக்கு அப்படியே இருக்கும். சில பேருக்கு சில கஷ்டங்கள் தொடர்ந்து இருக்கும், சில பேருக்கு கஷ்டங்கள் இல்லாமல் ஓரளவுக்கு சில உடல்நிலை பாதிப்பு, சில விஷயங்கள் இப்படியெல்லாம் இருக்கும். அதனால் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறையாவது நீங்கள் பார்த்து என்ன செய்யணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சிறப்பாக அமையும். நான் எல்லாமே சொல்லி கொடுக்குறேன். இப்போது ஒரு ஜாதகம் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் இந்த ராசிக்கு என்ன நல்லது, என்னது கெட்டது, என்ன ஸ்லோகம் சொல்லணும், ராசிக்கான மந்திரங்கள் என்ன சொல்லணும், உங்களுடைய கர்ம வினை தீர, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கள் என்ன பண்ணணும்,
என்ன செய்தால் என்னுடைய குடும்பம் நன்னா இருக்கும், அடுத்தடுத்து என்னால் சில விஷயங்கள் சக்ஸஸ் பண்ணிட்டு போக முடியும், நான் வேலையில் இருந்தாலும் சரி, நான் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, எனக்கு குலதெய்வ அருள் இருக்கா? இப்போ உங்களுக்கு குலதெய்வம் தெரிஞ்சுக்கணுன்னாலும் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம். எனக்கு ஆனால் இதில் என்னென்ன ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். சார் நான் இந்த டைமில் நான் குருஜிக்கிட்ட பேசணும்னு நான் விருப்பப்படுறேன், ஒரு வீடியோ காலில் பேசலாமா, குருஜிக்கிட்ட நார்மல் காலில் பேசலாமா, எத்தனை மணிக்கு நான் பேசலாம், சார் ஓய்வாக இருப்பாங்களா, குருஜி ஓய்வாக இருப்பாங்களா, நாங்கள் பேசலாமா, அந்த டைம் எங்களுக்கு ஒதுக்கி கொடுக்க சொல்லுங்கள். தமிழ் ஒதுக்கி கொடுக்கணும்னு நம்ம அவங்க ஒதுக்கி கொடுப்பாங்க. அந்த டைமில் நீங்கள் எங்கிட்ட நீங்கள் ஃபோன் பண்ணி பேசலாம், உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு முழு ஒரு திருப்தி இருக்கும். ரைட், நம்ம ஜாதகத்தை நம்ம முழுமையாக என்றைக்குமே இந்த ப்ரெசண்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர்னு 3 விஷயம் இருக்கா? ப்ரெசண்ட் நடந்துட்டு இருக்கிறது, இப்போ நடந்துட்டு இருக்கிறது ப்ரெசண்ட்டு, பாஸ்ட் முடிஞ்சு போனது, ஃப்யூச்சர். இந்த ப்ரெசண்ட்டும் பாஸ்ட்டும் விட்டுருங்க, ஃப்யூச்சர் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் நீங்கள் முக்கியமாக எடுத்துக்கணும். எதிர்காலத்தில் என் ஜாதகத்தில் எனக்கு என்ன நடக்கும், அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், அதை கேட்டு அதை கரெக்டாக அதுக்குண்டான விஷயத்தை உங்களை மன தைரியத்தோடு, சரி இனி வரக்கூடிய 10 வருஷம் எனக்கு இப்படி தான் இருக்கும், இனி வரக்கூடிய 10 வருஷம் எனக்கு இப்படி தான் இருக்குன்றத நீங்கள் சிறப்பான முறையில் நீங்கள் அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில், நீங்கள் அழகாக வெற்றி பெற்று அடுத்தடுத்து சக்ஸஸ் பண்ணிகிட்டே போகலாம். தெய்வ அனுகிரகம் முக்கியம், உபாசன தெய்வம் முக்கியம், இதெல்லாம் சரிங்களா? சுபம், வாழ்க வளமுடன்.